guys, welcome to Smart Food Academy. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா anatomy physiology-யோட பேசிக்ஸ் பார்ப்போம். இதுல வரது முக்காவாசி क्वेश्चंस வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस தான். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் செல் பத்தி பார்ப்போம். செல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் பாடி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ட் காமன் கொஸ்டின் இது. தென் டிஷ்யூனா என்னன்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் செல் ஹேவிங் சிமிலர் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் மசில், நர்வஸ் டிஷ்யூ, எபித்தீலியல் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ. அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அது வந்து சிமிலர் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணும். இப்ப மசில் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி மட்டும்தான் அது செயல்படும். அது வந்து கார்டியக் மசிலோடைய வேலையை செய்யாது. ஸோ சிமிலர் ஃபங்க்ஷன் செய்யறது தான் வந்து டிஷ்யூ. சரிங்களா? தென் ஆர்கன், 2 or more பிரைமரி டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஆர்கன்னா என்னன்னா 2 அல்லது 3 பிரைமரி டிஷ்யூஸ் சேர்ந்தது தான் ஆர்கன். எக்ஸாம்பிள் வந்து லிவர் ஒரு ஆர்கன், அதுல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆர்கனும் வந்து நிறைய அல்லது சில டிஷ்யூஸால ஆனது. சரிங்களா? அடுத்து சிஸ்டம்ன்றது குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ இதுதான் நம்ம பாடியில உள்ள ஹைரார்கி. செல்லு, தென் டிஷ்யூ, தென் ஆர்கன், தென் சிஸ்டம், அப்புறம் தான் ஹோல் பாடி. நம்ம பாடியில 12 சிஸ்டம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது செல்லோடைய ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? மைட்டோகாண்ட்ரியன், நியூக்ளியஸ், தென் குரோமாட்டின், ரிபோசோம், சென்ட்ரியோல், மைக்ரோடிபியூல். இந்த மைக்ரோடிபியூல்லாம் வந்து சைட்டோபிளாசமோட நெட்வொர்க். ஸோ அதை பத்தி படிப்போம். தென் சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரேன், செக்ரேட்டரி வெசிக்கல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ், லைசோசோம் அண்ட் வேக்யூல். இதெல்லாம் தான் செல் ஆர்கனல். செல் ஆர்கனல் ஒவ்வொன்றத்தை பத்தி அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பத்தி மட்டும் பார்ப்போம். இதுல இருந்தே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க இந்த செல் டாபிக்ல இருந்தே. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ காம்பனன்ட் ஆஃப் செல் வந்து 3ஆ பிரிக்கலாம். செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். செல் மெம்பரேன் வந்து அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன். சைட்டோபிளாசம்ல தான் எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கு. இந்த கோல்கி அப்பரேட்டஸ், தென் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே வந்து சைட்டோபிளாசம்ல தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இது 3 பத்தி பார்ப்போம். செல் மெம்பரேனை இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் பிளாஸ்மா லெம்மா. சரிங்களா? பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா லெம்மான்னு சொல்லுவாங்க. இதனோட திக்னஸ் 75ல இருந்து 111 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஸோ செல் மெம்பரேனோட திக்னஸ், ஹியூமன் செல்லோட திக்னஸ் வந்து 75ல இருந்து 111 ஆம்ஸ்ட்ராங். தென் இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன், லிப்பிட் அண்ட் கார்போஹைட்ரேட். அதுல ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து புரோட்டீன். புரோட்டீன் வந்து 55%, தென் லிப்பிட், தென் கார்போஹைட்ரேட். ஸோ பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படிலாம் படிப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து பாஸ்பேட், லிப்பிடு, தென் அதுல வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அங்கங்க இருக்கும் செல் மெம்பரேன்ல. ஸ்ட்ரக்சரும் பார்ப்போம். இந்த 1972ல எஸ்ஜே சிங்கர் அண்ட் ஜிஎல் நிக்கோல்சன் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹூ டிஸ்கவர்ட் மொசைக் மாடல் ஆஃப் செல் வந்து எஸ்ஜே சிங்கர் அண்ட் ஜிஎல் நிக்கோல்சன். சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் மாடல்னு கூட சொல்லுவாங்க. செல் லேயர், சாரி, செல் மெம்பரேன் வந்து பாஸ்போலிபிட் பைலேயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இமேஜ் பாருங்க. ஹெட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இருக்கா? இதுதான் பைலேயர். இங்க ஒரு லேயர் சேர்ந்ததுதான் பிளாஸ்மா மெம்பரேனே. ஸோ அதுல வந்து அங்கங்க கார்போஹைட்ரேட், புரோட்டீனும் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட்னா அது வந்து அவுட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் அவுட், அதுதான் வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட். ஹைட்ரோனா என்னது? வாட்டர். ஃபிலிக்னா லவ்விங். இது வாட்டர் லவ்விங் ஹெட். அப்படின்னா என்னன்னா வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இது அலோவ் பண்ணும். செல் மெம்பரேனுக்குள்ள செல் சைட்டோபிளாசம்குள்ள வர்றதுக்கு இந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வந்து அலோவ் பண்ணும். இது போலார்னா என்னன்னா, திஸ் இஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அயான்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட்ஸ், அதெல்லாமே வாட்டர் சால்யூபிள். ஹைட்ரோபோபிக் டெய்ல் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து ஹைட்ரோபோபிக் டெய்ல். இது வந்து நான் போலார். இது எலக்ட்ரிக்கலி சார்ஜ் கிடையாது. இது வந்து வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை உள்ள அனுமதிக்காது. அதை தவிர்த்து ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை உள்ள அனுமதிக்கும். சரிங்களா? அதுதான் இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன், ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் டெய்ல். மெயினா ஹைட்ரோஃபிலிக் ஹெட் இஸ் போலார் அண்ட் ஹைட்ரோபோபிக் டெய்ல் இஸ் நான் போலார்.
இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. தென் fat soluble substances like oxygen, carbon dioxide and alcohol can pass through it. இந்த பாஸ்போலிபிட் பை லேயர்ல லிப்பிட் இருக்கிற லேயர்ல முக்கியமா சொல்றேன். அதாவது நம்ம இது வந்து மாலிகுல் ஆஃப் லிப்பிட் இல்லையா, சோ இது வந்து ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸும் அனுப்பும் உள்ள, அதுதான் இந்த ஹைட்ரோஃபிலிக் டெயில். இன்னொன்னு வந்து ஹெட் வந்து ஹைட்ரோஃபோபிக் டெயில், இன்னொன்னு ஹெட் வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட், அது வந்து வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை உள்ள அனுப்பும். அடிஷ்னலா பாத்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேன் பாருங்க, அடிஷ்னலா வந்து புரோட்டீனாலையும் ஆயிருக்கு, தென் கார்போஹைட்ரேட்டாலையும் ஆயிருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து இந்த பார்ட் பேர் வந்து கிளைகோகேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தென் புரோட்டீனும் அங்கங்க எம்பெடட் ஆயிருக்கு. ஸோ அதனோட வேலைலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ புரோட்டீன் லேயர் வந்து கிளைகோ புரோட்டீனால ஆனது. வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வில் என்டர் இன்டு த செல். சரிங்களா? Then carbohydrate layer வந்து covering the entire surface of the cell membrane, that is called glycocalyx, helps in tight fixation with another cell. இன்னொரு செல் கூட வந்து ஜங்ஷன் ஆகி ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அந்த மாதிரியான நேரத்துல வந்து இந்த கிளைகோகாலிக்ஸ் தான் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின், கிளைகோகாலிக்ஸோட வேலை என்ன அப்படின்றது. இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் டைட் ஃபிக்சேஷன் வித் another cells. நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம் பார்ப்போம். It consists of 80% of water. Then first organelle வந்து endoplasmic reticulum. It forms the link between nucleus and cell membrane. இது repeated question. எந்த organelle வந்து நியூக்ளியஸையும் செல் மெம்பரேனையும் இணைக்குது அப்படின்னு கேக்குறது. ஸோ இங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க, நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு அது சைட்டோபிளாசம் இல்லையா. தென் அந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ நியூக்ளியஸ்லயே அட்டாச் ஆயிருக்கிறது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுல வந்து ரிபோசோம்ஸ் இருக்கு, தென் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது எல்லாமே வந்து கனெக்டிங் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் செல் மெம்பரேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதனோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோடைய முக்கியமான வேலை என்னன்னா சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். யாரு சிந்தசைஸ் பண்ணுவானா, இந்த ரிபோசோம் தான். ஸோ ரிபோசோம் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கிறதுனால தான் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றாங்க. தென் டீக்ரடேஷன் ஆஃப் ஓன் அவுட் புரோட்டீன். லைஃப் ஸ்பேன் முடிஞ்ச புரோட்டீனோடைய அல்லது வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே டீக்ரேட் பண்றதும் இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட வேலை. முக்கியமா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுல எந்த பார்ட்னு கேட்டீங்கன்னா ரிபோசோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது கிரானுலர் ரெட்டிகுலம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதுல கிரானியூல்ஸ் கிடையாது. கிரானியூல்ஸ் எதை சொல்றாங்கன்னா ரிபோசோம் தான் சொல்றாங்க. ஸோ ஏ கிரானுலர் ரெட்டிகுலம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அல்லது டியூபுலர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஏன்னா அது டியூப்ஸ் மாதிரி சாஃப்டா இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இதனோட முக்கியமான வேலை வந்து சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட் அண்ட் ஸ்டீராய்டு. ரஃப் வந்து புரோட்டீன், ஸ்மூத் வந்து லிப்பிட் அண்ட் ஸ்டீராய்டு சிந்தசைஸ் பண்ணுது. தென் ஸ்டோரேஜ் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் கால்சியம். இது ரெண்டு தான் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் செல் ஆர்கனல் வந்து கோல்கி apparatus. இட் இஸ் டிஸ்கவர்ட் பை கேமிலோ கோல்கை. கோல்கி apparatus is present in all cell except RBC. RBC-ல கோல்கி apparatus இருக்காது. அப்புறம் RBC செல்லுல இன்னொன்னும் இருக்காது, என்னன்னா நியூக்ளியஸும் இருக்காது மெச்சூர் RBC செல்ஸ்ல. இதனோட முக்கியமான வேலை என்னன்னா ப்ராசஸிங், பேக்கேஜிங், லேபிளிங் அண்ட் டெலிவரிங் ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட். புரோட்டீன் அண்ட் லிப்பிட் யார் செக்ரேட் பண்றா? புரோட்டீன் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லிப்பிட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இவங்க செக்ரேட் பண்றத அதை வந்து பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி செல்லுக்கு வெளியிலையும் இல்ல எங்க செல்லுக்குள்ள எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து ஷிப்பிங் பண்றது, அதாவது கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த கோல்கி apparatusோட வேலை. அதனால இதுக்கு என்ன பேருனா போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல் அல்லது ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல் யாருன்னா கோல்கி apparatus அல்லது ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட் யாருன்னு கேட்டனா கோல்கி apparatus. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து லைசோசோம். இட் இஸ் ஃபார்ம்டு பை கோல்கி apparatus. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைசோசோம் யார் ஃபார்ம் பண்றா? கோல்கி apparatus. இட் இஸ் a garbage system of the cell. இதுல வந்து ஹைட்ராக்சிலேஸ்னு ஒரு என்சைம் செக்ரீட் ஆகும் இந்த லைசோசோம்ல இருந்து. சோ அதுதான் வந்து தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ், சைட்டோபிளாசம்ல இருக்க தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றுறது இதனோட வேலை.
ஸோ டீக்ரடேஷன் ஆஃப் ஓனோட் ப்ரோட்டீன், டீக்ரடேஷன் ஆஃப் மேக்ரோமாலிக்யூல், இது எல்லாமே வந்து லைசோசோம் தான் பண்ணும். ஸோ அதனால வேஸ்ட் தூக்கி வெளியில போறதுனால இதுக்கு வந்து கார்பேஜ் சிஸ்டம் ஆஃப் செல்லுன்னு பேரு. சரிங்களா? இது கோல்கி அப்பரேட்டஸோட ஸ்ட்ரக்சர் இது இப்படிதான் இருக்கும். இது 2D ஸ்ட்ரக்சர், இது 3D ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல இருந்து சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ் ஃபேஸ்னு 2 பார்ட் இருக்கு. இந்த சிஸ் ஃபேஸ் வந்து செல்லுக்கு உள்ள, அதாவது டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபேஸ் வந்து டுவர்ட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அப்படிதான் இது வந்து செல்லுல இருக்குமே. ஸோ இதுல வந்து இந்த டியூபுலர் ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் பேர் வந்து சிஸ்டர்னே. ஸோ அது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் தனியா. ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் பேர் சிஸ்டர்னே. இது ஏன் இத்தனை டியூபிள்ஸ் தனித்தனியா செக்மெண்டா இருக்குன்னா, கோல்கி அப்பரேட்டஸ் வந்து இந்த மாதிரி புரோட்டீன் லிப்பிட் மட்டும் அது பண்ணாம நிறைய என்சைம் செக்ரேட் பண்றதா இருக்கட்டும், அதை கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய வேலை செய்யும். அதனால ஒவ்வொரு சிஸ்டர்னேக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டீப்பா போய் பார்த்தோம்னா. சரிங்களா? ஸோ சிஸ் ஃபேஸ்ல வந்து இங்க பாருங்க, இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்னு இருக்கா. ஸோ இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ப்ரொடியூஸ் ஆன லிப்பிடோ புரோட்டீனோ இந்த இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல் மூலமா தான் கோல்கி அப்பரேட்டஸ்க்குள்ள வரும். ஸோ அது மூலமா இது ப்ராசஸ் பண்ணி, இந்த லேயர்ஸ் மூலம் ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபேஸ் மூலமா அது வந்து வெளியில கொண்டு போய் கொடுக்கும், செல்லுக்கு வெளியில கொண்டு போய் கொடுக்கும். பிளாஸ்மா மெம்பரேன் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ்ல கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அதுதான் முக்கியமான வேலை. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க, சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ்ஃபேஸ், சிஸ்டர்னே. சரிங்களா? The next cell organelle வந்து பெராக்சிசோம். It is formed by endoplasmic reticulum. Lysosome formed by Golgi apparatus. இது வந்து formed by endoplasmic reticulum. இதனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, breakdown of excess fatty acid, detoxification of hydrogen peroxide. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யார் ப்ரொடியூஸ் பண்றா பாடியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பை இம்யூன் செல்ஸ் டு கில் மைக்ரோ ஆர்கானிசம். பாடியில் உள்ள டி செல், பி செல் இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றத இந்த பெராக்சிசோம் தான் வந்து டீடாக்சிஃபை பண்ணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பாடியில அதிகமா இருக்குன்னா அது வந்து சில டிசீஸ் கண்டிஷன் உருவாக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்துமா, இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட லெவல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை டீடாக்சிஃபை பண்ணாதான் அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ப்ரொசீட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த வேலை யார் பண்றாங்கன்னா பெராக்சிசோம் பண்றாங்க. தென் ஃபார்மேஷன் ஆஃப் மைலின் அண்ட் பைல் ஆசிட், இதுவும் முக்கியமான கொஸ்டின். மைலின் ஷீத் ஃபார்ம் பண்றதுக்கு நர்வ் செல்ல மைலின் ஷீத் ஃபார்ம் பண்றதுக்கான அந்த மைலினும் பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற லிவர் செல்ஸ்ல பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றது இந்த பெராக்சிசோம் தான். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து சென்ட்ரோசோம். மூவ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன், இது ஒண்ணுதான் இதனோட வேலை. செல் டிவைட் ஆகுறப்போ குரோமோசோம் மூவ்மெண்ட், அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்லாம் ஃபார்ம் ஆகி 2 சைடும் பிரியும் இல்லையா. ஸோ அதெல்லாமே பண்றது வந்து இந்த சென்ட்ரோசோமோட வேலை. தென் வேக்யூல் டு ரிமூவ் டாக்ஸின் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் விச் என்டரிங் த செல். செல்லுக்கு வெளியில உள்ள ஸ்பேஸ்ல உள்ள டாக்ஸின் வந்து எதெல்லாம் உள்ள வரணும்னு பாக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்றதுதான் வேக்யூலோட வேலை. அது எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, வைரஸ், இல்ல ஏதாவது ஆன்டிஜெனா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா. இதனோட டயமீட்டர் வந்து 0.5ல இருந்து 1 மைக்ரான். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 0.5ல இருந்து 1 மைக்ரான் இஸ் த டயமீட்டர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் அதை விட ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அல்லது பவர் பிளான்ட் ஆஃப் த செல் வந்து இன்னொரு பேர் மைட்டோகாண்ட்ரியாக்கு. ஏன் அந்த பேர் அதுக்கு வந்துச்சுன்னா, இவங்க தான் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற செல் ஆர்கனல். ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றது மைட்டோகாண்ட்ரியால தான். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி, தென் ஹீம் சிந்தசிஸ், ஹீமோகுளோபின்ல உள்ள ஹீம் பார்ட் இருக்கு இல்லையா, அயன் பார்ட், அதுவுமே வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து சிந்தசிஸ் பண்ணுது. தென் இனிஷியேஷன் ஆஃப் அப்போப்டோசிஸ். அப்போப்டோசிஸ்னா ப்ரோக்ராம்டு செல் டெத். அப்படின்னா ஒரு செல்லுக்கு வயசாயிடுச்சுன்னா அது சாகடிக்கிற ப்ராசஸை வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து ரிபோசோம். இட் இஸ் அ புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் புரோட்டீன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ரிபோசோம்னு. தென் சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன்னா ஒன்றும் இல்லை, சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி 80% ஆஃப் வாட்டர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 80% ஆஃப் வாட்டர் அந்த சைட்டோபிளாசமோட ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகுது இல்லையா. அது எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா இந்த ஃபிலமெண்ட்ஸ்னால தான். என்னலாம்னா ஆக்டின் மைக்ரோஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் அண்ட் மைக்ரோடிபியூல். இதுதான் வந்து சைட்டோஸ்கெலிட்டனோட ஸ்ட்ரக்சர். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுல மற்ற எல்லா ஆர்கனல்ஸும் எம்பெட் ஆயிருக்கும். அப்படிதான் ஒரு செல்லே ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? So cytoskeleton is made up of அல்லது cytoplasm consists of other than cell organelle. இதெல்லாம் தான் வந்து அதனுடைய பேசிக்
காம்போனன்ட் ஆக்டின், மைக்ரோஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் அண்ட் மைக்ரோடியூபிள்ஸ். இது எல்லாமே வந்து மெஷ் மாதிரி ஒர்க் ஆகி ஒரு போன் மாதிரி வச்சுக்கோங்களேன். போன் இருந்தா தானே நம்ம பாடியில மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அதனோட இடத்துல இருக்கும். அந்த மாதிரி சைட்டோஸ்கெலிட்டன் வந்து செல்லோட போன். இதுல இந்த ஃப்ரேம் ஆனாதான் செல் ஆர்கனல்ஸ் வந்து அது இடத்துல அது இருக்க முடியும். ஸோ இதனோட வேலை என்ன அப்படின்னா, கிவிங் த ஷேப் ஆஃப் த செல் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த செல் ஷேப் அண்ட் செல்லுலார் மூவ்மெண்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஹைப்பர்டானிக், ஐசோடானிக் சலைன்லாம் பாடியில ஏற்றும் போது செல்லு ஷ்ரிங்கேஜ், செல்லு ஸ்வெல்லிங் இப்படிலாம் ஆகும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ செல்லோட ஷேப் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அந்த செல்லோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காகவும் செல்லு டிஸ்ட்ராய் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து உள்ளேயும் வெளியிலையும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்புறம் தேவையான மாலிக்யூல்ஸ் எல்லாம் போயிட்டு வர்றதுக்காகவும் அதனோட செல்லை வந்து கொஞ்சம் ஷேப் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எல்லாமே யார் மூலமா நடக்குதுன்னா சைட்டோஸ்கெலிட்டன் மூலமா தான் நடக்குது. சரிங்களா? அடுத்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இஸ் த லார்ஜஸ்ட் செல்லுலார் ஆர்கனல். இதனோட டயமீட்டர் 10 மைக்ரான்ல இருந்து 22 மைக்ரான். இதனோட வேலை கண்ட்ரோல் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல், தென் சிந்தசிஸ் ஆஃப் RNA, sending genetic instruction to cytoplasm for protein synthesis. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. sending genetic instruction to cytoplasm for protein synthesis, then formation of subunits of ribosome, control of cell division, storage of hereditary information. இதெல்லாமே தான் வந்து நியூக்ளியஸோட வேலை. ஸோ ஆர்பிசி செல்ல நியூக்ளியஸ் இருக்காது. இன்னொன்னு என்ன இருக்காதுன்னு பார்த்தோம், கோல்கி apparatus இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா? தென் மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸ் ஆர் மசில் செல். சிங்கிள் மோஸ்ட்லி வந்து செல்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்கும். பட் நம்ம பாடியிலேயே அதிகமான நியூக்ளியஸ் உள்ள செல்ஸ் எதுனா அது வந்து மசில் செல்ஸ். யூகேரியாட்ஸ் contain nucleus and prokaryotes without nucleus. DNA in mitochondria is called non-chromosomal DNA. மைட்டோகாண்ட்ரியால இருக்க டிஎன்ஏல வந்து குரோமோசோம் இருக்காது. சரிங்களா? இதுமே வந்து ஒரு முறை கேட்ட கொஸ்டின். DNA in mitochondria is called non-chromosomal DNA. So chromosomes இல்லாத DNA அது. இது நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நியூக்ளியஸ் உடைய மெம்பரேனோட அட்டாச் ஆயிருக்கும். இந்த நியூக்ளியர் போரோட வேலை என்னன்னா, நியூக்ளியஸ் தேவையான மாலிகூல்ஸ் எல்லாமே உள்ள அனுப்புறது வெளியில விடுறது தான் நியூக்ளியர் போரோட வேலை. இந்த நியூக்ளியோலெஸ் அதனோட வேலை என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரிபோசோம். ரிபோசோம் ப்ரொடியூஸ் பண்றது தான் நியூக்ளியோலெஸ்ஸோட வேலை. ஸோ ரிபோசோம் ப்ரொடியூஸ் பண்றதே நியூக்ளியோலெஸ்ன்றப்போ அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நியூக்ளியஸ்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் குரோமாட்டின் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னா செல் டிவிஷன் அப்போ குரோமோசோமா மாறி அந்த செல் டிவைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ பத்தி பார்ப்போம். DNA is a double helix shape. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? It is discovered by James Watson and Francis Crick in 1953. ஸோ அந்த மாடலை வந்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் in 1953 இவங்க தான் டிஎன்ஏ வந்து அதனோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கவர் பண்ணது. The DNA contains nucleotide, contains deoxyribose sugar and phosphate and nitrogenous base. இது மூணு தாள் ஆனதுதான் வந்து டிஎன்ஏ. அது இந்த மூணையுமே காமனா என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜனஸ் பேஸ் வந்து பியூரின் பிரிமிடின்னா ரெண்டா பிரிக்கலாம். அதுல பியூரின்ல வந்து அடினைன் அண்ட் குவானைன், பிரிமிடின்ல தைமின் அண்ட் சைட்டோசின். ஸோ அது எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா டிஎன்ஏல அடினைன் டு தைமின் அண்ட் குவானைன் டு சைட்டோசின் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல தான் வந்து டிஎன்ஏல அது அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நைட்ரஜனஸ் பேஸ் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி ஆர்என்ஏல உள்ள நைட்ரஜனஸ் பேஸும் டிஎன்ஏல உள்ள நைட்ரஜனஸ் பேஸும் ஒரு பேஸ்னால தான் டிஃபர் ஆகும். ஸோ இங்க வந்து தைமின் வரும், அங்க வந்து யுராசில் வரும். ஸோ அதுவுமே மேஜர் டிஃபரன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனோம்னா என்னன்னா இட் இஸ் த பார்ட் ஆஃப் டிஎன்ஏ which carries hereditary information about the organism. So hereditary information encoded in DNA. DNA உள்ள hereditary information gather பண்ணி வச்சிருக்க அந்த பார்ட் பேர் தான் வந்து ஜீனோம். ஜீன்னா என்னன்னா it is a portion of DNA contains information necessary for protein synthesis.
புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான பார்ட் வந்து டிஎன்ஏல எங்க இருக்கோ அதுதான் வந்து ஜீன்னு சொல்றாங்க. இட் இஸ் த பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட் ஆஃப் த செல். நம்ம பாடிக்கே பேசிக் யூனிட் எது செல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி செல்லோட பேசிக் யூனிட் எதுனா அது ஜீன். ஸோ ஜீனை வச்சுதான் மற்ற எல்லாமே நடக்கும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஜீன், ஜீனோம், டிஎன்ஏனா என்னன்னு. ஜீனோம் வந்து ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் கேரி பண்றது. ஜீன் வந்து portion of DNA which carries necessary information for protein synthesis. Gene வந்து basic hereditary unit of the cell ன்னு சொல்லுவாங்க. So chromosomal abnormality ல Turner syndrome என்னன்னா only one X chromosome in female. யூசுவலா இருக்கிறது 2 X chromosome இருக்கும். வெறும் ஒரு X chromosome இருந்ததுன்னா அதுக்கு பேர் Turner syndrome சொல்லுவாங்க. 21st குரோமோசோம்ல வந்து 3 குரோமோசோமா இருந்ததுன்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது ரெண்டு ரிப்பீட்டட் क्वेश्चन. டவுன் சிண்ட்ரோம் வந்து ட்ரைசோமி 21, then Turner syndrome வந்து only one X chromosome in females. Then RNA ல deoxyribo sugar இருக்காது, அது DNA ல மட்டும் தான் இருக்கும். இதுல ரிபோ சுகர் இருக்கும், பாஸ்பேட் and nitrogenous baseல purine, adenine and guanine, pyrimidinல uracil and cytosine. இங்க தைமின் வராது. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அங்க deoxyribo sugar, இங்க ரிபோஸ் சுகர், அங்க வந்து தைமின், இங்க வந்து uracil. அப்போப்டோசிஸ்னா என்னன்னா programmed cell death under genetic control, that is cell suicide. இன்னொரு பேர் வந்து cell suicide. under genetic control னு ஏன்னா இது வந்து நம்ம பாடியில நடக்கிற நார்மலான ப்ராசஸ். இப்போ ஒரு ஆர்பிசி வந்து 120 டேஸ் கழிச்சு அதனோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு இப்போ வந்து சாக போகுதுன்னா ஸ்பிளீனுக்கு போயிட்டு அது சாகும். ஸோ அது தன்னை தானே சாகடிச்சுக்குது இல்லையா, அங்க போயிட்டு நம்ம பாடி செல்லே சாகடிக்குது இல்லையா, ஒரு நார்மலான ப்ராசஸ் அது. அதனால அது செல் சூசைட்னு சொல்றாங்க. 10 million cells are produced every day in human body mitosis. ஒரு நாளைக்கு நம்ம பாடியில வந்து மைட்டோசிஸ் மூலமா 10 million cells வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் நெக்ரோசிஸ் பாத்தீங்கன்னா unprogrammed cell death due to unexpected or accidental damage. இது வந்து செல் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லோடைய ஆயுட்காலம் எல்லாம் முடியாம ஒரு இன்ஜுரி, பர்ன் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்து செல்ல வந்து பாதிக்குது அப்படின்னா அங்க செல் நெக்ரோசிஸ் நடக்கும். அது வந்து நம்ம பாடியோட நார்மல் மெக்கானிசம் கிடையாது. அதனால அது வந்து செல் மர்டர்னு சொல்றாங்க. So apoptosis called cell suicide, necrosis called cell murder. Atrophy means decrease in cell size. Hypertrophy means increase in cell size. So இன்னொரு டேர்மோட இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஹைப்பர்பிளேசியா. ஸோ இதுமே வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஹைப்பர்ட்ராஃபி அண்ட் ஹைப்பர்பிளேசியான்றது வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வந்து வின் பண்ணா ட்ராஃபி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ராஃபி வந்து சைஸ்ல பெருசா இருக்கும் இல்லையா. ஸோ ட்ராஃபினா சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்ட்ராஃபினா இன்க்ரீஸ் இன் செல் சைஸ், ஹைப்பர்பிளேசியானா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல். சரிங்களா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ட்ராஃபினா சைஸ், ஹைப்பர்பிளேசியானா அதுக்கு ஆப்போசிட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல் டியூ டு இன்க்ரீஸ்டு செல் டிவிஷன். ஹைப்பர்ட்ராஃபி எங்க நடக்கும்னா இந்த ஆர்கனோமெகாலி அந்த மாதிரியான இதுல வந்து ஹைப்பர்ட்ராஃபி நடக்கும். ஹைப்பர்பிளேசியா எப்போ நடக்கும்னா இந்த கேன்சர், மெலிக்னன்சி அப்போ ஹைப்பர்பிளேசியா நடக்கும் அப்நார்மலா. சரிங்களா, ஆர்என்ஏயோட டைப்ஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸும் பத்தி பார்ப்போம். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு, மெசஞ்சர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, இதனோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மெசஞ்சர் ஆர்என்ஏ பேரே வந்து மெசஞ்சர், அது வந்து மெசேஜ் அனுப்புது. என்ன மெசேஜ் அனுப்புதுன்னா ஒரு மெசேஜ் ஒரு இடத்துல இருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்குது. யார்கிட்ட இருந்து யார்கிட்டன்னு பாருங்க. Transfer genetic information from genes to ribosome to synthesize protein. ஜீன்ல நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இல்லையா, ஜீன் இஸ் த காய்ஸ். கிளாஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா நடுவுல திருப்பி இதே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஜாயின் ஆகும் கிளாஸ். திரும்ப உடனே வந்து லெஃப்ட் ஆயிடாதீங்க. சரிங்களா, சாரி ஃபார் இன்டரப்ஷன். So transfer genetic information from genes to ribosome to synthesize protein. So எந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜ், எந்த மெசேஜ் கொண்டு போகுது, ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கொண்டு போகுது. எங்கிருந்துன்னா ஜீன்ல இருந்து. ஜீன் எங்க இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள, அதாவது குரோமாட்டின் நெட்வொர்க்குள்ள உள்ள அந்த டிஎன்ஏல இருக்கு, குரோமோசோம்ல டிஎன்ஏல இருந்து. ரிபோசோம் யார் ப்ரொடியூஸ் பண்றா, நியூக்ளியோலஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ரிபோசோமும் சரி, வெளியில இருக்க ரிபோசோமும் சரி, அதுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை ரிபோசோம் வந்து நீ புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஜீன்ல இருந்து ரிபோசோமுக்கு கடத்துற வேலை தான் வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏயோட வேலை. மெசேஜ் வந்து ஜீன்ல இருந்து ரிபோசோமுக்கு கொண்டு போகுது. சரிங்களா, என்ன மெசேஜ், ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் புரோட்டீன் சிந்தசிஸ்.
எப்படி புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணும்ன்றது. அடுத்து ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேர்ல இருக்கு இல்லையா, ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரிபோசோம். ரிபோசோமோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் பண்றது இந்த ரிபோசோமல் ஆர்என்ஏ. இதெல்லாம் அதனோட ஸ்ட்ரக்சர், மைக்ரோபயாலஜிக்கலா மைக்ரோஸ்கோபிக்கலா அதனோட ஸ்ட்ரக்சர். தென் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏனா டிரான்ஸ்ஃபர் அமினோ ஆசிட் டு சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்குது? ரிபோசோம்ல. ஸோ அமினோ, அதுக்கு புரோட்டீனுக்கு என்ன பேசிக் யூனிட்? அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிடை கேதர் பண்ணி பாடியில நம்ம சாப்பிட்றது இல்லை பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற அமினோ ஆசிடை கேதர் பண்ணி அதை கொண்டு போய் ரிபோசோம் கிட்ட கொடுக்கறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏயோட வேலை. புரிஞ்சுதுங்களா? சைட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் என்னது? ரிபோசோம். ஸோ அதை தான் வந்து ஷார்ட்டா சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்என்ஏ. தென் டிஸ்பிளேசியா அப்படின்னா என்னன்னா சேஞ்ச் இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் செல். இந்த டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. டேர்ம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். மெட்டாப்ளேசியானா என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் செல் வித் அனதர் டைப் ஆஃப் செல். ஸோ டிஸ்பிளேசியானா சேஞ்ச் இன் ஷேப், சைஸ், ஆர்கனைசேஷன், எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். ஆனா ஒரே செல்லில் தான் சேஞ்ச் ஆகுது, சைஸ், ஷேப், ஆர்கனைசேஷன் எல்லாமே. பட் மெட்டாப்ளேசியால ஒரு செல்லை இன்னொரு செல்லால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. தென் எண்டோசைட்டோசிஸ்னா என்னன்னா, எண்டோனா என்னது? உள்ள வர்றது. மேக்ரோமாலிகுல்ஸ் என்டர் த செல். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பைனோசைட்டோசிஸ், அதாவது செல் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க இன்னொரு பேரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வில்லை இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ வில்லையில வந்து இட் இஸ் அப்சார்பபிள் யூனிட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்லையா? சாப்பிட்ற பொருள் எல்லாமே அதனுடைய கடைசி ஸ்ட்ரக்சர் வந்த பிறகு அதை அப்சர்வ் பண்றது வில்லை தான். அது எந்த மூலமா அப்சர்வ் பண்ணா? லிக்விட்ல இல்ல மாலிகுல்ஸ், அதாவது லிக்விடா அப்சர்வ் பண்ணும். இப்போ ஒரு கார்போஹைட்ரேட்டே வச்சுக்கோங்களேன், குளுக்கோஸே வச்சுக்கோங்களேன், குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வித் வாட்டரா அப்சர்வ் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் செல் ட்ரிங்கிங். அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அந்த மாலிகுல்ஸ்ல. ஸோ அதுக்கு பேரு பைனோசைட்டோசிஸ். பாகோசைட்டோசிஸ்னா என்ன? செல் ஈட்டிங். ஒரு சாலிடான பார்ட்டிகல் வந்து அந்த செல்லுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா அது வந்து பாகோசைட்டோசிஸ். ரிமூவல் ஆஃப் ஆன்டிஜன் பை மேக்ரோபேஜஸ். மேக்ரோபேஜ் வந்து ஒரு பெரிய செல்லு, அது வந்து ஒரு ஆன்டிஜன் பாக்டீரியாவோ வைரஸோ வருதுன்னா அதை போய் என்கல்ஃப் பண்ணும். ஆன்டிஜன் வைரஸ் வந்து ஒரு சாலிடான பார்ட்டிகல், ஸோ அதை போய் என்கல்ஃப் பண்ணி அதை சாகடிக்கிறது தான் வந்து பாகோசைட்டோசிஸ். ஸோ இது ரெண்டுமே எண்டோசைட்டோசிஸோட வேலை. ஏன்னா செல்லுக்குள்ள வருது. இங்க குளுக்கோஸ் மாலிகுலும் பாத்தீங்கன்னா வில்லையோட செல் ஸ்ட்ரக்சருக்குள்ள வருது. இங்க ஆன்டிஜன் பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜ் அந்த செல்லோட உள்ள வருது. ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல வரும், இது சாலிட் ஃபார்ம்ல வரும். அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அடுத்து எக்ஸோசைட்டோசிஸ். எக்ஸோசைட்டோஸ்னா மேக்ரோமாலிகுல்ஸ் கோ அவுட் ஆஃப் த செல். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோல்கி அப்பரேட்டஸ் வந்து இந்த புரோட்டீன் லிப்பிட்லாம் பேக்கேஜ் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அந்த பேக்கேஜ் பண்றது வந்து எப்படி வெளியில போகும்? எக்ஸோசைட்டோசிஸ் மூலமா தான் வெளில போகும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். தென் லிட்டில் சிண்ட்ரோம்னா என்னன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் சோடியம் சேனல் இன் கிட்னி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் சோடியம் சேனல் இன் கிட்னி வந்து லிட்டில் சிண்ட்ரோம். Then dysfunction of chloride channel result in the formation of renal stone and cystic fibrosis. இதுவரையும் பார்த்ததுல சில क्वेश्चंस பாப்போமா? Fluid model is discovered by, can anyone answer? Guys, can anyone answer? Unmute பண்ணிட்டு பேசுங்க. Singer and Nicholson. Okay, very good. Thank you Sharda Devi for answering. Glycocalypse helps in, நான் ஏன் வந்து ஆப்ஷனோட கொடுக்கலனா, சரி நீங்க fill in the blanks-ஆ இருந்தா வந்து அந்த ஆன்சர் கரெக்டா தெரியும் இல்லையா? அதுக்காக வந்து சாய்ஸ் கொடுக்கல. பட் எக்ஸாம்ல MCQ சாய்ஸா தான் கொடுப்பாங்க. கிளைகோகாலிக்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு படிச்சோம்?
It is helps in attachment with other cell. It is made up of carbohydrate and helps in attachment of other cell. Dash organelle link between the nucleus and cell membrane. Endoplasmic. Endoplasmic. Very good. உங்க பேருப்பா? Manju. Manju. Thank you, Manju, for answering. Smooth endoplasmic reticulum synthesize. Lipids and steroids. Very good. Lipids and steroids. Thank you for answering. Post office of the cell is called? Golgi apparatus. Garbage system of the cell is called? Lysosome. Lysosome. Very good. Thank you. Then RBC have dash number of nucleus. 0 number. No, it has no nucleus. Very good. பட் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. நம்பர்னா நம்ம நம்பர்ல யோசிப்போம் இல்லையா? பட் 0 நம்பர் நீங்க சொன்னதான் கரெக்ட். Then multinucleated cells present in? நிறைய நியூக்ளியஸ் உள்ள செல்ஸ் எதுன்னு படிச்சோம் நம்ம? நியூக்ளியஸா? என்னங்க? ஆன்சர் நியூக்ளியஸ். நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, சொல்லுங்க. Muscle cells. Muscle cells. Very good. Metaplasia means? Replacement of the. Oh, very good. Replacement of cell with another cell. Dash organelle produce ATP in the cell. Mitochondria. Very good. Mitochondria. Okay, thank you for answering. Briskana response irukku. So we'll continue with the next topic, homeostasis. ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னன்னா பாடியோட ஈக்குவலிபிரியம், அதாவது எல்லாமே நார்மலா நடக்கிறத மெயின்டைன் பண்றது தான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ். அது ஃபங்க்ஷன் அது நார்மலா செய்யறது, அதுதான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் சிம்பிளா சொல்லணும்னா. So it is introduced by Walter B. Cannon. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் பேர் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நிக்கோல்சன் அண்ட் சிங்கர், அது ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அப்புறம் வேற என்ன படிச்சோம்? இன்னொன்னு கூட என்னமோ படிச்சோமே, இன்னொன்னு நடுவில் படிச்சேன், ஆக்சுவலா அதை நான் மறந்துட்டேன். இப்ப இன்னொன்னு வந்து ஹோமியோஸ்டாசிஸ், அது வால்டர் பி கெனான். இது வந்து அவர் தான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ்ன்ற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது என்ன பாடியில நடக்குதுன்றதையும் அவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரிங்களா? வாட்சன் அண்ட் கிரிக் மாடல், டிஎன்ஏ கண்டுபிடிச்சது வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன், ஆக்சுவலா மறந்துட்டேன். ஸோ இதுவரை 3 சயின்டிஸ்ட் பத்தி படிச்சிருக்கோம். சரிங்களா? தென் ஹெண்டர்சன் அண்ட் ஹெசல்வெக் ஈக்குவேஷன்